இருக்கு இல்லையா, அதை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 63 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சாச்சனாவுடைய எவிக்ஷன்ஸ் அப்படின்றது கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டுருந்துச்சு. ஒரு சில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விதத்தில், யாருமே ப்ரிடிக்ட் பண்ணாத விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எவிக்ஷன் அப்படின்றதும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உள்ள எக்கச்சக்கமாக கேமே விளையாடாமல், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கேமே என்னன்னு புரியாத ஆட்கள் உள்ள நிறைய இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ராணவா இருந்தாலும் சரி, இல்லை சத்யாவா இருந்தாலும் சரி, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்ஜே ஆனந்தி அந்த எவிக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எவிக்ஷன் சரியா தப்பா அப்படின்றத தாண்டி அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை வெளியவா இருந்தாலும் சரி, ஆர்ஜே ஆனந்தியினுடைய அந்த எவிக்ஷன் இருக்கு இல்லையா, இதோட அது டக்குனு இவங்களை தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது எவிக்ஷனை பொறுத்த வரைக்குமே சாச்சனா அவங்க வந்துட்டு எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 வீக்ஸாகவே சொல்லப்பட்டுக்கிட்டதா இருக்குது. அவங்களுடைய எவிக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு எவிக்ஷன் அப்படின்றது நடந்துருந்துச்சு. அவங்க வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாஸில் பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு இது அன்ஃபேரு, அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை விளையாட கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சிருந்ததுனால அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படின்றதான் என்னுடைய உண்மையான ஒரு பதில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு முக்கால்வாசி டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு இல்லையா, போய் சர்க்கரைக்கு சண்டை போடுறது, இல்லை ஆம்லேட்டுக்கு சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் இன்னும் ஒரு சில டைமில் பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படின்றதுனாலையும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விளையாட்டில் அவங்க எனக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 2 பேரோட எவிக்ஷனை தாண்டி நம்ம இந்த ரிவ்யூவை பார்க்கும்போது பார்த்தோம்னா மஞ்சரிக்கான நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளே வந்துட்டு மஞ்சரியை டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது இருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிக் பாஸை பார்ப்போம், இன்னொருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிக் பாஸை பார்ப்பாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு கோவா கேங்க பிடிக்கல அப்படின்னா கோவா கேங்க பிடிச்சவங்க பிக் பாஸ் பார்ப்பாங்க. நம்ம ஒரு ரிவ்யூ அப்படின்றது போடும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, அன்ஷிதா ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம திட்டினோம்னா அன்ஷிதாவை ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஜாக்கை திட்டினோம்னா அன்ஷிதாவால் தான் எல்லாம் அவங்கள விட்டுட்டு ஜாக்கை குறை சொல்கிறியே அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கே நின்று ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா கோவா கேங் கேள்வி கேட்கல அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு இவங்க பண்ணுறதை மட்டும் கேளுங்க, கோவா கேங் பண்ணுறதெல்லாம் கேட்டுறாதீங்க அப்படின்றாங்க. கோவா கேங்க கேள்வி கேட்டு இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு விஜய் விஷால் தர்ஷிகாலாம் ஒன்றா இருக்கிறது தெரியாது, கோவா கேங் மேலே வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு வன்மம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே நான் பிக் பாஸை பார்க்கக்கூடிய விதமும் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறதும் ஒரு கோட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2 பேர் அவர் வந்துட்டு பெரிய லெஜண்ட், அந்த மாதிரி 2 பேர்னு சொல்ல, அவர் வார கடைசியில் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வார நாட்களை ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மஞ்சரி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை தான் அருணா இருந்தாலும் சரி, சவுந்தா இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்து கக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் சவுண்டை கூட ஒரு விதத்தில் வச்சிடலாம். அருண்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எதை கேட்டாலும் அது மஞ்சரி தாங்க. நெகட்டிவாக ஜெயிலுக்கு போகணுன்னா அது மஞ்சரி, நாமினேட் பண்ணணும்னா அது மஞ்சரி, இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போகணும் மஞ்சரி, எந்த ஒரு நெகட்டிவான கொஸ்டின் வச்சாலும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பதிலையும் சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு மஞ்சரி கூட அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த பசுமாடை பற்றி கட்டுரை எழுத சொன்னால் தென்னை மரத்தை பற்றி எழுதிட்டு பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாடை வந்து தென்னை மரத்தில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிப்பாங்க, அப்படி ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, என்னென்னலாம் இந்த வீட்டில் தப்பு நினச்சோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு காரணம், இதுக்கு அடிப்படை, இதுக்கு ஆரம்பம் மஞ்சரி அப்படின்னு சொல்லி முடிப்பாப்புல. இன்னொரு பக்கத்தில் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்டும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒன்று மஞ்சரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எப்பா என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கத்துறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணி மஞ்சரியை பிரேக் பண்ணுவாங்க. ஸோ மில்க் அவங்களுக்கான பாலை வந்துட்டு தர முடியாது அப்படின்னு சொன்ன இன்சார்ஜான தர்ஷிகா பார்த்தோம் அப்படின்னா ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்டது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப பெரிய கொஸ்டின் எழுப்பிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 9 வாரமாக பார்த்தோன்னா நைஸாக நழுவி வந்து தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு வெளுத்து வாங்கினதுனால பாவம் பிள்ளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியே தெரில, அப்படியே ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா மைண்ட் ஆஃப் ஆகி உட்காந்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி அதை ஒன்று செஞ்சு சாப்பிட்டு அதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் தயிர் சாதம் செய்வாங்க, பூண்டு சாதம் செய்வாங்க. பட் இதே வந்துட்டு அவங்களுடைய பால் இருக்கு இல்லையா,
பர்சனலாக அவங்களுடைய பங்கு அப்படின்றத கேட்டால் அதெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நடுநிலை இல்லாத தன்மை இருக்கு இல்லையா, அது அப்படியே அப்பட்டமாக வெளிக்காட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால மஞ்சரிக்கான நியாயம் இருக்கு இல்லையா, நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சரி இஷ்யூ இருக்கு இல்லையா, மஞ்சரி இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின்கிட்ட மஞ்சரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்ட் வந்துட்டு உள்ள வந்து இந்த நாய் மாதிரி அப்படின்லாம் குலைச்சி காமிச்சது இல்லை கத்தி காமிச்சது ஒரு எச்சத்தனமான பிஹேவியர் அப்படின்னு தான் சொல்லணும். அது விஜய் சேதுபதியுமே வந்து ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் வந்துட்டு சௌந்தர்யா ரொம்ப க்யூட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுவாங்க போல. அவங்க பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் நம்ம இருந்தாலே காதோட சேர்த்து ஒன்று கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி தான் தோணும். யாராவது பேசினாங்கன்னா அப்படி முடியை தூக்கி விட்டு பார்க்குறது இல்லை ஏளனமாக பண்ணுறது. இதே வந்துட்டு அவங்க பேசும்போது ராணுவ பண்ணாங்கன்னா டோன்ட் டூ தட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கத்துவாங்க. ஸோ இந்த கோவா கேங்குள்ளே இருக்காங்க அப்படின்றதுனால பார்த்தோன்னா எல்லாத்தையும் யாராவது ஜாக்லின் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே வாரி வரைஞ்சிட்டு வர்றது இருக்கு இல்லையா, அது சௌந்தர்யாட்டா இருக்கக்கூடிய ரொம்ப கேவலமான பிஹேவியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நேற்று சவுண்டும் வாங்கி கட்டியிருந்தாங்க. ஸோ மூணாவது விஷயம் தர்ஷிகா ஜாக்லின் இவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா ரொம்ப நார்மலாக சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஜாக் கூட அவ்வளோ பெருசாக எடுத்துக்க கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுந்து தான் நடுவில் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் எப்படி நீ அவங்க அப்பாவை பற்றி பேசலாம், அவனுக்கு அவங்க அப்பா இல்லை தெரியுமா ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையே அப்படியே வேற ஒரு கோணத்தில் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லணும். ஒன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு இல்லையா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை அறகுறையாக காதில் கேட்டு வந்துடுறது, இல்லைன்னா பொதுவாக உட்காந்து இந்த மார்னிங் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் என்ன தோணுதோ அவங்க வாயில் என்ன வருதோ அதை சொல்லிடுவாங்க. அவங்க போய் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க அப்படின்னா யாராவது புரிஞ்சுக்கோங்கப்பா, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க, வந்து வந்து ரீசன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர் மேலே வைக்கணும், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருத்தர் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அதை அவங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கேட்குறதுக்கு ஃபுல் ரைட்ஸுமே அவங்க மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சவுந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சம்மந்தப்பட்டவங்க போய் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தோணுச்சு சொன்னேன், இப்போ என்ன அப்படி இல்லைன்னு சொல்லணுமா, நான் அப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. பட் அதே சவுந்தை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ப்ரோ நான் ராணுவம் சொன்னேன் அப்படின்றதுக்காக ராணுவம் என்ன சொல்கிறான், எனக்கு ராணுவம் சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான காரணம் இருக்குது, ஆனால் ராணுவம் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராணுவக்கு புத்தி இல்லை மூளை இல்லை ஒஸ்ட்டு அப்படின்லாம் வந்துட்டு சொல்லலாம். பட் அதே விஷயத்த ராணுவம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அம்புனியால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரெண்டு நாளுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக் அண்ட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, மாற்றி மாற்றி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டதை கொண்டாடவும் முடியல. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகி உட்காந்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் வீக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்கமிங் வீக்ஸ்லையாவது கோவா கேங் அப்படின்றத கலைச்சிட்டு அவங்களுடைய கேம் பிளே அப்படின்றத விளையாடி அவங்களுடைய கிராஃப்ட் இருக்கு இல்லையா, கிராஃப்டில் மேலே போக போகிறாங்களா, இல்லை வழக்கம் போல் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லும் போதெல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு உள்ளே போய் இவங்களுக்குன்னு ஒரு பிளானிங் பண்ணுவாங்க. அதையே மறுபடியும் பண்ணி இந்த வாரத்தை கடத்த போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஜாக் அண்ட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 64 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தர பை பை.